மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானையே நாயகனாக அடைய வேண்டும் என்று துடிக்கின்ற ஆண்டாள் தன்னுடைய துடிப்பை பலவாறு வெளியிடுகிறாள். திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம், நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம் வாயிலாக. அதிலே நாச்சியார் திருமொழியிலே அந்த கண்ணபிரானை பிரிந்திருக்கிற வருத்தத்தாலே தனக்கு கண்முன்னாலே கண்ட பதார்த்தங்கள் பொருள்கள் அத்தனையும் தனக்கு துன்பத்தை விளைக்கின்றன என்று தெரிவிப்பதாக 2 திருமொழிகள் செல்லுகின்றன. அதாவது 9ஆம் திருமொழி 10ஆம் திருமொழி ஆகிய 2 திருமொழிகள். அதிலே 10ஆம் திருமொழியிலே கண்முன்னாலே பூத்த மலர்களை எல்லாம் பார்த்து என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று சொன்னவள், குயில்களுடைய பாட்டு, மயில்களுடைய நாட்டியம் இவைகளெல்லாம் கூட தனக்கு துன்பத்தை விளைக்கின்றன என்று தெரிவித்தவள். அடுத்தபடியாக 8வது பாசுரத்திலே, அதாவது 10ஆம் திருமொழி 8வது பாசுரத்திலே அந்த மழையையே பார்த்து, மழை அல்லது மழை என்று சொல்றபடியினாலே மேகம் என்றும் கொள்ளலாம், அதையே பார்த்து தன்னுடைய நிலைமையை வெளியிடுவதாக அமைந்திருக்கிறது. மழையே மழையே மண்புறம்போதே உள்ளாய் நின்ன மெழுகோத்தினார் போல் ஊத்துணல் வேங்கடத்துள் நின்ன அழகப்பிரானால் தம்மை என் நெஞ்ச தளப்பட தழுவன் என்று என்னை தளத்தை கொண்ட ஓ தளம் வல்லையே. மழையே மழையே மண்புறம்பூசி, மழையே மழையே என்று அதை அழைக்கிறாள். அதாவது மேகத்தை அழைக்கிறாள் என்றே கொள்ளலாம், அல்லது மழை பொழிகின்றபடியினாலே மேகத்தையே மழை என்கிற சொல்லாலே சொல்லுவதாக கூட நாம் கொள்ளலாம். அவள் என்ன சொல்லுகிறாள்? அந்த எம்பெருமான் என்னை எப்படியெல்லாம் படுத்தி விட்டான் என்று நீங்களே பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு மிக அழகானதொரு உதாரணத்தை தெரிவிக்கின்றாள். என்ன என்னால், மண்புறம் பூசி உள்ளாய் நின்ற மெழுகு ஊற்றினார் போல் என்று ஒரு உதாரணம் சொல்லுகிறாள். அதாவது இந்த சிலைகளை எல்லாம் செய்பவர்கள் அவர்கள் முதலிலே என்ன செய்வார்கள் என்றால், மண்ணாலே ஒரு அச்சு போல ஒன்று செய்து கொண்டு அதிலே அந்த மெழுகை உள்ளே ஊற்றி விடுவார்கள். அதாவது மெழுகுனாலே ஒற்றி எடுத்து, அதாவது ஒரு விக்கிரகத்தை நாம் படியெடுக்க வேண்டும் என்றால் அந்த மெழுகனுடைய அப்படியே அந்த விக்கிரகத்தை மெழுகாலே ஒற்றி படியெடுத்து அந்த மெழுகை சுற்றிலும் மண்ணை தடவி வைத்து அதை எல்லாம் செய்துவிட்டு முடிவிலே என்ன செய்வார்கள் என்றால், அதை நன்றாக நெருப்பிலே காய்ச்சினால் உள்ளே இருக்கிற மெழுகு மட்டும் உருகிவிடும், அந்த அச்சு அப்படியே மண்ணிலே பதிந்து விடும். அதை கொண்டு விக்கிரகங்கள் செய்வது என்று ஒரு வழக்கம் உண்டு. ஆக இதிலே என்ன கிடைத்தது என்றால், வெளியிலே இருக்கிற மண் ஒன்றும் ஆகாமல் இருக்கிற பொழுது உள்ளே இருக்கிற மெழுகு மட்டும் உருகி வெளியிலே வந்து விடுகிறது அல்லவா? அதுபோல என்னுடைய உடல் குறியழியாமல் இருக்க எனக்கு உள்ளே இருக்கின்ற அந்த உள்ளம் முதலானவற்றையெல்லாம் எம்பெருமான் உருக்கி விட்டான் என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக அவள் மிக அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகிறாள். என்ன உதாரணம் அது என்றால், அது அழகப்பிரானார். அவர் என்ன செய்தார் என்றால், மண் புறம் பூசி உள்ளாய் நின்ற மெழுகு ஊத்தினார் போல் ஊத்து நல் வேங்கடத்துள் நின்ற அழகப்பிரானார் என்று, வேங்கடத்துள் நின்ற அழகப்பிரானார் அவர் என்ன செய்தார் என்றால், இப்படி என்னையெல்லாம் செய்து விட்டாரே, அப்பொழுது நீ என்ன பண்ண வேண்டும்? அந்த அழகப்பிரானாரை நானும் தழுவிக்கொள்ள வேண்டும், அவரோடு நாம் போய் அணைந்து கொள்ள வேண்டும் என்று அதைத்தான் நான் பாரித்து கொண்டு கிடக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது நானும் அவரும் சேர்ந்த பிற்பாடு இப்படி நீ வந்து ஊற்றவும் வல்லையே, அந்த சமயத்திலே நீ இப்படி வந்து மழை பொழிந்தாயானால் அப்பொழுது எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த அழகப்பிரானார் என்ன செய்து விட்டார்? என்னுடைய உடல் குறியழியாதிருக்க, அதாவது உடல் அப்படியே இருக்கிறது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்ம தத்துவமோ அல்லது என்னுடைய நெஞ்சமோ
எல்லாம் இப்பொழுது அவரை நினைத்து அப்படியே உருகி போய்விட்டது. இது எப்படி இருக்கிறது என்றால், அச்சு செய்பவர்கள் மேலே மண் இருப்பது அப்படியே இருக்க அதற்கு உள்ளே வைத்திருக்கின்ற மெழுகு அதை எப்படி உருக்கி விடுகிறார்களோ அப்படியே என்றும் எம்பெருமானும் செய்து விட்டான் என்று அவள் தெரிவிக்கிறாள். மண் புறம் பூசி உள்ளாய் நின்ற மெழுகு ஊற்றினார் போல் ஊற்றுநல் வேங்கடத்துள் நின்ற அழகப்பிரானார் தம்மை என் நஞ்சத்தகப்படத் தழுவி நின்று என்று நான் என் நெஞ்சத்திலே நான் மகிழும்படியாக அவனை தழுவி நின்று அப்படி நான் இருக்கிற காலத்திலே மழையே நீ ஊற்றவும் வல்லையே, அப்பொழுது நீ பொழிந்தால் நான் இதை நன்றாக அனுபவிப்பேன். சாதாரணமாக நாயகனும் நாயகியும் சேர்ந்திருக்கிற காலத்திலே மழை பெய்தால் அது இருவருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குமாம். அது பிரிந்திருக்கிற காலத்திலே அப்படி மழை பெய்தால் அது அவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கும் என்று இது இலக்கியங்களிலே கூறப்பட்டிருக்கிற விஷயம். அது அவர்களுடைய அனுபவத்திலேயும் உள்ள விஷயம்தான். அதைத்தான் இந்த இடத்திலே நானும் அந்த வேங்கட நாடரும் நானும் அப்படி தழுவிக்கொண்டிருக்கிற காலத்திலே நீ வந்து ஊற்றவும் வல்லையே என்று மழையை பார்த்து மிகவும் அப்படி வேண்டிக் கொள்வதாக இந்த பாசுரம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக 9வது பாசுரத்திலேயும் இதே போன்ற ஒரு கருத்து. அது சமுத்திரத்தை பார்த்து சொல்லுகிறாள். கடலே கடலே என்று அந்த கடலை அழைக்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? நான் படுகிற துன்பத்தை எல்லாம் அவனுக்கு நீ போய் தெரிவி என்று தெரிவிக்கிறாள். கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர்க்கு என்னைய உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுக்கென் நமாயற்கு என் நடல்கள் எல்லாம் நாகனைக்கே சென்னுரைத்தியே. கடலே கடலே என்று அத்தை அழைத்தாள். என்ன செய்தார் என்னால் அந்த எம்பெருமான் உன்னிடத்திலே கூட என்ன செய்தான்? ஒன்று கொள்ள நினைத்தால் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் உன்னுடைய நடுநெஞ்சிலே ஒரு பெரிய மலையை இட்டு வைத்து அதை வைத்து சிறிதும் இரக்கமில்லாமல் கடைந்து கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குரு தூ என்கிறாள். உன்னை கலக்கி உன்னிடத்திலே இருக்கிறதையெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அதே போலத்தான் எம்பெருமான் என்ன செய்தான்? என்னையும் உடலுள் புகுந்து என்று என்னுடைய உடலிலேயும் புகுந்தான். என்னிடத்திலே இருக்கிறவற்றையெல்லாம் அபகரித்துக் கொண்டு சென்று விட்டான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிடத்திலே சென்று என் நடலைகளெல்லாம் அந்த நாகனைக்கே சென்று உரைத்தியோ. அந்த நாகனை என்னால் அவன் ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான். அந்த நாகனையிலே சென்று சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானுக்கு என்னுடைய நடலை என்னால் இப்பொழுது நான் படுகின்ற வேதனைகள் இதையெல்லாம் அவனுக்கு போய் நீ தெரிவிக்க வேண்டும் என்று அந்த கடலை பார்த்து தெரிவிக்கிறாள். உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுத்தவர் என்று அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் பறித்து கொண்டவர் அவர். அதே போலத்தான் என்னையும் உடலுள் புகுந்து நின்று என்னிடத்திலே இருக்கிறதையும் பறித்து கொண்டு விட்டார். அதனாலே நான் படுகிற துன்பத்தை அவரிடத்திலே போய் நீ சொல்லுவாயாக என்று இந்த 2 பாசுரங்களிலே ஒன்று மேகத்தை பார்த்தும் மற்றொரு பாசுரத்திலே கடலை பார்த்தும் மிகவும் துன்பத்தோடு அவள் சொல்லுகிற இந்த 2 பாசுரங்கள். இதில் ஆச்சாரியர்களிலே திருமலை நம்பி என்கிற ஆச்சாரியர், அவர் ஸ்ரீ ராமானுஜருக்கே ஆச்சாரியராய் இருந்தவர். அவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு ராமாயண ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் சொன்னவர் என்று அவருக்கு உண்டான பெருமை. அந்த திருமலை நம்பிகள் இந்த 2 பாட்டையும் மிக மிக விரும்பி இருந்தாராம். தினந்தோறும் இந்த பாட்டுக்களை அவர் அனுசந்தித்துக் கொண்டிருப்பாராம் திருமலை நம்பி என்கிறவர். அந்த இப்படிப்பட்ட பாசுரங்களை எல்லாம் அருளி செய்த ஆண்டாள் கடைசியாக இந்த பதிகத்தினுடைய 10வது பாசுரத்திலே அந்த பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தாலே நிச்சயமாக தனக்கு பேரு கிட்டும் என்ற தன்னுடைய உறுதியை தெரிவிப்பதாக அந்த 10வது பாசுரம் அமைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் இவள் துன்புற்றாள் அல்லவா? அதாவது மலர்களை கண்டாள், குயில்களை கண்டாள், மயில்களை கண்டாள், மேகம், கடல் என்று எதை கண்டாலும் அந்த எம்பெருமானுடைய நினைவு வந்து அவள் வாட்டத்தை அடைந்தாள் என்ற உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற அவருடைய தோழி, அம்மா ஏன் இப்படியெல்லாம் நீ வேதனைப்படுகிறாய்? என்னால் என்ன செய்வது? நான் ஆசை வைத்தவரோ மிகவும் பெரியவராயிற்றே என்று அவள் சொல்லுகிறாள். அல்லவெந்தோழி நாகனமிசை நம்பரர் செல்வர் பெரியார் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லை புதுவை வெட்டுதைத்தால் தங்கள் தேவரை வல்ல பரிசுவரை வெப்பரேல் அதை காண்டமே. நல்லவன் தோழி என்று தோழியை பார்த்து சொல்லுகிறாள். நல்ல என்னுடைய நல்ல தோழியே, நான் சொல்லுகிறேன் கேள் என்று சொன்னாளாம். அவர் யார்? நான் ஆசை வைத்தவர் யார் தெரியுமா? நாகனமிசை நம்பரர்
என்று ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறவர் செல்வர், மிகவும் பெரியவர். ஆனால் நாமோ சிறுமானிடவர், மிகவும் அற்பர்கள். நாம் போய் அவனிடத்தில் ஆசை வைத்தால் நமக்கு பேரு கிட்டுமா? கிட்டுவது ஐயன்தான் என்பது போல இப்படி ஒரு வார்த்தை சொன்னாலாம். இதை கேட்டவுடனே தோழி என்ன சொல்லியிருப்பாள்? அப்படியானால் ஏன் இப்படி கடந்து படுகிறாய்? அவனிடத்தில் வைத்த ஆசையை விட்டுவிடு, அவன் எங்கே உனக்கு கிடைக்கப் போகிறான் என்று தோழி சொல்லியிருப்பாள் போல இருக்கிறது. உடனே அவள் சொல்லுகிறாள், அப்படியெல்லாம் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவர் எவ்வளவு பெரியவராயிருந்தாலும் அவர் தன்னுடைய அடியவர்களுக்கு ஆட்பட்டவர். அடியவர் என்னால் ஆர் என்றால் பெரியாழ்வாரை எடுக்கிறாள் இந்த இடத்திலே. வில்லிபுதுவை விட்டு சித்தர் என்று சிறுவில்லிபுத்தூரிலே அவதரித்தவரான பெரியாழ்வார் அவர் தங்கள் தேவரை என்ன செய்வார்? வல்ல பரிசு வருவிப்பரேல், அதாவது அவனை வரவழைக்கின்ற விதம் அவருக்கு தெரியும் என்னால், பெரியாழ்வாருக்கு தெரியும். அவர் என்ன செய்வார்? ஒரு தாயாக தம்மை பாவித்துக் கொண்டு ஒரு பாத்திரத்திலே வெந்நீரை வைத்து நாரணா நீராடவாரா என்பார். உடனே ஓடி வந்து அவன் நீராடுவான். ஒரு கையிலே பூச்செண்டை வைத்துக் கொண்டு பூச்சூட வாரா என்று அழைப்பார். உடனே ஓடி வருவான். அதே போல அவனுக்கு காப்பிட வேண்டும் என்று சொல்லுவார். உடனே வருவான் என்று வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் என்று எப்படி வரவழைப்பது என்று அவருக்கு தெரியுமே. அப்படி அவர் வரவழைத்தாரானால் அப்பொழுது நாம் அவரை காண்டும். ஆஹா, நாம் நேரே அவனை பெற நினைத்தால்தான் நமக்கு பெற முடியாதே தவிர ஒரு ஆச்சாரியரை முன்னிட்டுக் கொண்டு அந்த எம்பெருமானை பற்றுவோமானால் நிச்சயமாக நமக்கு பேரு கிட்டியே தீரும். அந்த எம்பெருமானை நாம் அடைந்தே தீருவோம். அந்த வில்லிபுதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அப்பொழுது நாம் அவனை காண்டும், அவனை அடைந்து விடுவோம் என்று தெரிவிக்கிறாள். இந்த திருமொழிக்கு தனியாக பலன் எதுவும் சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆச்சாரியனை முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை பற்றுதல் என்பதே உயர்ந்த கருத்து என்று அதையே பலமாக தெரிவிக்கிறாள். தான் ஆண்டாள் அந்த பெரியாழ்வாருடைய சம்பந்தத்தை முன்னிட்டுக் கொண்டு அவனை பெற்றாள் அல்லவா? அப்படி நமக்கு பலத்தை தெரிவிக்கிறாள். இன்னும் ஆண்டாளுடைய பாசுரங்கள் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம்.